இங்கே வந்து வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஜலட்சுமி இருக்குது, ராகுகேது இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களே அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு அவுட்டரில் அந்த சைடில் இருக்கிறது இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன். இது வந்து கோவிலுடைய முகப்பு. நம்ம அந்த மண்டபம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்தமாரி முகப்பு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செங்கக கற்களால் வந்து கட்டியிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் அது ஏதோ சீரமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் மாற்றி பண்ணி எல்லாம் செஞ்சு தான் இது இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஆனால் இதை எடுத்து இப்போயே இதோடைய கடைசி வடிவம் வந்து சிதிலமுற்று வீணாக போகிற நிலையில் இருக்குது. இதை நம்ம எடுத்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரக்சரை அப்படியே நம்ம காப்பாற்றிடலாம். சைடில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய கல் அமைப்பெல்லாம் வந்து அவ்வளோதான் இருக்குது. நான் இங்கேருந்து கோபுரத்தை காட்டுறேன். கோபுரத்தில் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம், கலசம் வந்து இல்லை. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கலசம் அந்த இடத்துல வந்து இல்லை. இப்போ சைடில் நம்ம வந்து இறங்கி போய் அந்த இடத்த வந்து பார்ப்போம். இங்கே வந்து பாருங்களேன், இந்த மேடையிலேருந்து நான் நிற்கிறதுக்கு வந்து பாருங்கள் இது எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏறி வந்த மேடை அமைப்புக்கும் கீழே வந்து சுத்து பிரகாரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ கோவிலில் வந்து 2 நிலையாக வந்து கட்டியிருக்காங்க. கீழ்நிலை வந்து கீழ் பிரகாரம், வெளியில் சுற்றி வர பிரகாரம், அதுக்குள்ளே காம்பவுண்டு தான் அது. மேலே நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மேலே ஏறி போய் பிரகதீஸ்வரரை பார்ப்போம் இல்லையா, பெருவுடையாரை, அந்த மாதிரி இதில் வந்து மேலே ஏறி வந்து சிவனை போய் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க.